37 வயசுல மேக்கப்பால பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றின விரிவான செய்தியை இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். சீனாவில் 37 வயதுடைய பெண் ஒருவர் சின்ன வயசுல இருந்தே மேக்கப் போட்டு அதனால அவங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சுன்னு ஒரு செய்தி சமூக வலைத்தளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. இது மேக்கப் போடுறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி என்னதான் அந்த பெண்ணிற்கு நடந்துச்சு? அந்த பெண் தன்னோட 15வது வயசுல இருந்தே மேக்கப் போட ஆரம்பிச்சுட்டாங்களாம். முக்கியமா லிக்விட் ஃபவுண்டேஷனை நிறைய நேரம் முகத்துல போட்டிருக்காங்க. அதுவும் நைட் தூங்க போறப்ப கூட மேக்கப்பை முழுசா எடுக்கலையாம். மலிவான தரமில்லாத மேக்கப் பொருட்களையும் பயன்படுத்திருக்கலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் அவங்க முகத்தை பயங்கரமா பாதிச்சிருக்கு. அப்படி என்னதான் அவங்க முகத்துல நடந்துச்சு? மேக்கப்பை ரொம்ப நாளா யூஸ் பண்ணி அதை சரியா பராமரிக்காததால அவங்க முகம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. தற்போது ஹார்மோன் முகம்னு சொல்ற ஒரு நிலைமையை அவங்க அடைஞ்சிருக்காங்க. அவங்க முகத்துல இருக்கக்கூடிய துவாரங்கள்லாம் அடைபட்டு முகத்துல எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்கு. இது முகத்துல பயங்கரமான எரிச்சலையும் அசௌகரியத்தையும் உண்டாக்கியிருக்கு. இதோட மட்டும் இல்லாம முகம் செவந்து தடிப்போட ஒரு வித கனமான தோல் முகத்துல போத்தி இருக்கிற மாதிரி அவங்க உணர்ந்திருக்காங்க. அதோட ரொம்ப அரிப்பும் கொடுத்துருக்கு. இதோட வெளியிடங்களுக்கு செல்லும் போது மற்றவர்கள் அவங்கள பார்க்குற விதம் அவங்க மனநிலையை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால தன்னைத்தானே அவங்க தனிமைப்படுத்திக்கிட்டு தற்போது வீட்டிலேயே அதிக நேரத்தை செலவிடுறாங்களாம். இந்த சம்பவத்துல இருந்து நாமளும் பல விஷயங்களை கத்துக்கணும். முக்கியமா மேக்கப் போடுறவங்க இதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1, மேக்கப்பை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மேக்கப்பை முழுசாக எடுக்கிறது ரொம்ப முக்கியம். மேக்கப் முகத்தில் ரொம்ப நேரம் இருந்தால் சரும துளைகள் அடைப்பட்டு பரு, அலர்ஜி மாதிரி பல பிரச்சனைகள் வரும். 2வதா நல்ல மேக்கப் பொருட்கள் வாங்கணும். மலிவான அல்லது தரமில்லாத மேக்கப் பொருட்களில் கெமிக்கல்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் சருமத்திற்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால தரமான அங்கீகரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்தணும். 3வதா முகத்தை பராமரிக்கணும். தினசரி முகத்தை பராமரிக்கிறது மேக்கப் போடுறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். முகத்தை சுத்தமா வச்சுக்கிறதும் போதுமான மாய்ஸ்சரைசர் பயன்படுத்துறதும் சரும ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. 4வதா விழிப்புணர்வு இருக்கணும். இப்போல்லாம் சின்ன வயசுல இருந்தே நிறைய பேர் மேக்கப் போடுறாங்க. அதனால மேக்கப்பை எப்படி சரியா பயன்படுத்தணும், எப்படி பராமரிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த செய்தி மேக்கப் போடுறவங்க எல்லாரும் அவங்க சரும ஆரோக்கியத்துல இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு ஞாபகப்படுத்துது.